வர்ஷா வெரி கியூட் பெர்ஃபார்மன்ஸ். அழகாக பாடினேன். கொஞ்சம் தாளம் மிஸ் ஆச்சு, ஆனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டேன். காட் பிளெஸ் யூ. நல்லா பாடினேன். ஸ்மால் ஃப்ளாஸ் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. வர்ஷா, நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் சொல்லு? அது இல்லை, இந்த பாட்டுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. நான் தேவா சார்கிட்ட கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ தான் மல்டி ட்ராக் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து வச்சுப்பாங்க. நாங்கள் அங்கே கண்டக்ட் பண்ணி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், ஒரு 60 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் யாருக்கிட்டையோ ஏதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க சிட்டின்னு. எனக்கு இந்த அவங்ககிட்ட பேசினாலுக்கு டே கற்பா அப்படின்னுவாங்க. அவள் உடனே தெரியுமா. ஸோ பீப்புள் வில் பி வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கால் மீ கற்பா. ஆனால் இந்த பாட்டு கண்டக்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, கருப்புக்கு பிடிச்ச கலரு கூட ஒரு பாட்டு வந்துடுச்சு அவனுக்குன்ட்டு. அது ஒரு இன்ஸ்டன்ட் அதை விச் ஐ கனாட் ஃபர்கெட். அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணுவோம். அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்து. வெரி குட்ரா, வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். கீப் இட் அப். ஸோ தேங்க்யூ வர்ஷா. ஏன்னா வர்ஷா பாடின பாட்டுக்கும் அவள் வந்து கருப்பு தான் அவளுக்கு பிடிச்ச கலரு. பட் ஆனால் அவள் ரொம்ப வெள்ளையாக இருக்கா. அண்ட் அவள் போடுற ட்ரெஸ்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் என்னமோ ஷீ லைக்ஸ் தட் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா சார், ஆஸ் எ கண்டக்டராக இருந்தால் எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பிக்சர் கண்டக்ட் பண்ணும்போது ரொம்ப, அதாவது நம்ம அவங்கக்கிட்ட வேலையும் வாங்கணும், அதே நேரத்தில் அவங்க ஈகோ ஹர்ட் பண்ணாமல் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையாக இருந்து இப்போ இந்த கண்டக்ட் பண்ணுற நம்மளோட ஜெயராம் சாருக்கு ஒரே ஒரு நிமிஷம். So Jairam sir, it is a credit for our program also. Vanga judges. பரவாயில்ல வரலாம். ஓ சார் மோகன் சார் பரவாயில்ல வரலாம் சார். அதெல்லாம் கேட்டாச்சு. வியூவர்ஸ் ஹவ் ஹர்ட் யுவர் வாய்ஸ் ஆல்சோ. அவங்க जन्मदिन हेलो